எந்த தைரியத்தில் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சி வந்தீங்க? கண்டுபிடிச்சோம்ல, ஆனால் 4 நாள் ஆச்சு. ஏன் வந்தீங்க? அதான் சொன்னேன்ல, சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். நான் நீ கோமா இருக்கேன்னு நினச்சேன். கோவமாக தான் இருக்கேன். தெரியும். அதான் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், என் கூட பேசாமலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போகலாம் தான். சரி, உன்னையும் நீ சொன்னதையும் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே? அது அப்போ சொன்னது. அதுக்கப்புறம் 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறேன், ஐ அம் கிரேசி அபவுட் யூ. அஹ், 22 வருஷமாக இருந்த ஊரில் நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஏன் அவராலே இருக்க முடியல? தான் வந்துட்டோம். காதல் தோல்வியில் போய் முடியும். தேவையா? நீ என்னதான் என் வீட்டில் நல்ல பேர் எடுத்தாலும் ஒரு ஹிந்து பையனை ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது ஓடி போய் வாழணும், அது என்னால் முடியாது. எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒன்று பிடிக்காது. பேசவே மாட்டாரா என் கூட? என்ன லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டாபிக் ஏதாவது போய் பேசினேன்னா உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். ஒன்றும் அவருக்கு பிடிக்காது. இல்லாட்டி உங்ககிட்ட நல்லா பேசுவார், நல்லா பழகுவார், ரொம்ப நல்லவர். அவர் சொத்து கூட உன் பேரில் எழுதி கொடுப்பாரு. ஆனால் அவர் பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்க மாட்டார். சரி, அப்போ எழுதி கொடுக்க சொல்லு. ரெண்டாவது விஷயம், நான் அதே ஊரில் 23 வருஷம் வாழ்ந்திருக்கேன். விச் மீன்ஸ் நான் அவனோட ஒரு வயசு பெரியவ. அதுக்கும் ஒத்துக்கவே மாட்டார். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவனுக்கு புரியல. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பிடிக்கணுமே. அதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே. அது நடக்கணுமே. இப்போ சொன்னியே, அது ரீசன். ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். லவ் எல்லாம் வேணாம். எப்பெல்லாம் முடியுமோ அப்போ உன் கூட இருக்கணும், உன் கூட பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்ல கை கொடுங்க. எப்படி வீட்டை விட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதான் எனக்கு இங்கே வர ரொம்பவே பிடிக்கும். என்னை எந்த கேள்வியும் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்பா யூஸ்வலாக என் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா அவர் போயிடுவார். 10-15 நாள் நான் இங்கே இருப்பேன். I've had the best time of my life here. அப்புறமா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த வாட்டி நாளைக்கு நான் தனியாக போகிறேன். அவர் வரல. And I'm so excited about going alone. சரி, நான் அப்படியே நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு 2-3 ஸ்டில் எடுத்துட்டு இல்லை இங்கே இருங்க, பரவாயில்ல. இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்க. அப்படி இல்லைம்மா, எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன். கண்ணு கெட்டுற தூரத்தில் நான் இருப்பேன். எந்த காலேஜ்? ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கம்ப்ளீட் பண்ணல. முடிச்சிட்டாங்க. எல்லாம் டேரக்ட்ல படிச்சிட்டேன்னு சொன்னேன். 9414-32585. உன் நம்பர் சொல்லு. உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? இல்லை, கிரேசி அபவுட் யூன்னு சொன்னல, ஏன்? நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்றதை வச்சு மட்டும்தானா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல் படம் வரும், அதில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்பத்து நான் பார்க்குற 6வது படமா இருக்கும். இல்லை, தைரியம் வேணும்ல. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னா அவள்கிட்ட அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அவளை தேடி வேற ஒரு ஊருக்கு வரத்துக்கு பர்சியூ பண்ணால் தான் கிடைக்கும், இல்லை? ஏன் இப்போ ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணணும், அங்கேயே வெயிட் பண்ணணும், பேசவே மாட்டாங்க. கூட இருக்கிற எடுபடிலாம் நம்மளுக்கு கேவலமாக பார்ப்பாங்க. அவர் நம்மளுக்கு திட்ட சான்ஸ் இருக்குது.
அதெல்லாம் மீறி அங்கே போய் நின்னா தான் ஒரு சின்ன சான்ஸ் அது கிடைக்கும். அவர் வேலைக்கு சேர்த்து பாருன்னு. அதுக்கப்புறம் லைஃப் செட்டு தானே, ஒரு என்ட்ரி. நான் எதுக்கு அங்கே போய் நிற்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா அப்படியே வாழ்க்கை பூரா உட்கார வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆல்சோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். மைண்டோட லிங்க் ஆகி அதுங்க பாட்டுக்கு வேலை செஞ்சு என்னை முழுசாக இங்கே தூக்கிட்டு வந்துருச்சுங்க. நல்லா பேசுற. அண்ட் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். அழகாக இருக்க. உன்னை முதல் தடவை பார்த்தப்போ சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு மேலே இருந்த நிலா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் ஹார்ட் ரேட் பின்னி எடுத்துருச்சு. சம்மர் சால்ட்லாம் அடிச்சேன்னு தெரியுமா? யாரும் உன்னை இது வரைக்கும் விரட்டினதே இல்லையா? ரவுண்டு கட்டி நின்று இருப்பாங்களே பசங்க, மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிற்பானுங்க. உன் கண்வடி அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு. நைஸ், புரியுதுல்ல? அது வரைக்கும் சரி. என் படத்தில் கூட அந்த லைனை நான் யூஸ் பண்ணுறேன். ஹே, எனக்கு சொந்தம் அது. என் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பே மீ ஃபார் இட். ஷூர், எனிதிங் ஃபார் யூ. பேசினதெல்லாம் ஓகே, கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம், மறந்துடாத கார்த்திக். யா டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் யூனோ லைக் எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. பட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஓகே ஓகே. மேலே என்ன சொல்கிறது? எனிவே எனக்கு பூவாராய். See you guys. Bye. Bye bye. Bye sir. See you. Bye. Nice day. Thank you. Thanks. Bye. Bye. டேய், நீ என் கூட வந்துடுற, ஒன்றா போயிடலாம். அதான் ஹேண்ட் ஷேக் பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சுல்ல. மற்றதில் சென்னையில் போய் பார்த்துக்கலாம். உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறணும், அவ்வளோதானே? யா, ஆனால் அது நாளைக்கு ட்ரெயின்லேருந்தே ஆரம்பிக்க போகிறேன். ட்ரெயினா?